வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, வர்மா கால் பண்ணி நம்ம கபிலனுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாரு அகிலாண்டேஸ்வரி கதையை நீ முடிக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன வர்மா, என் குடும்பமே இங்க இருக்கு, நான் வந்து உன்னோட ஆள் அப்படின்னு தெரிஞ்சா என் ஒட்டுமொத்த குடும்பமே வந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லி அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம கபிலன் வந்து நாசுக்கா வந்து சொல்ல நேரம், உன்னை பண்ண வைப்பேன், நீ பண்ணாட்டுனா நான் உன்னையே போட்டு தள்ளுவேன் கபிலா, வந்து அகிலாண்டேஸ்வரி போகணும், இல்லைன்னா வாங்கத முடியும் அப்படின்னு வந்து வர்மா வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனால் இந்த சைடு கபிலன் வந்து பயந்து சொல்லு வர்மா அப்படின்னு வந்து வர்மா கிட்ட பேசினதை நம்ம இந்திராணி கேட்டுறாங்க. அப்போ ஏடி சொன்னது உண்மைதான், கபிலனுக்கு அந்த வர்மாவோட தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. நம்ம கபிலன் வந்து பயந்த மேனிக்கு நிற்க நேரம் நம்ம தோளில் வந்து கையை வைக்கிறாங்க. கபிலன் தோல் இல்லை, இந்திராணி என்னக்கா அப்படின்னு வந்து கேட்க நேரம், டே நீ ஏதாவது பிரச்சனையில சிக்கி இருக்கா சொல்லு, அதை நான் சால்வ் பண்ணி தரேன், இந்த அக்கா மேலே நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் சொல்லுடா, நீ வர்மா கிட்ட தானே பேசிட்டு இருந்த, நீ பேசினதை கேட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாக்கா நான் வர்மா கிட்ட தான் பேசினேன், இவ்வளோ தெரிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட நான் மறைக்க முடியாது, இந்த வர்மா வந்து என்ன அவனுக்கு அடியாளாட்டு வச்சுருக்காங்க, நான் வர்மாவோட ஆள் தான் அப்படின்னு சொல்ல நேரம் ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. என்னடா நினச்சிட்டேன், அகிலாண்டேஸ்வரி மேடத்தை நான் போட்டு தள்ளக்கூடிய பொறுப்பை உனக்கிட்ட அவன் ஒப்படைச்சிருக்கானா இந்த வர்மா அப்படின்னு வந்து கேட்க நேரம், வேற வழி இல்லை அக்காவுக்கு, எல்லாம் நான் பேசினதை மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நான் மறைக்க முடியாது அப்படின்னு வந்து உண்மையை கொட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா எது நடந்தாலும் நீ என் கூட தான் இருக்கணும் கபிலா, நீ இந்த விஷயத்தை அகிலாண்டேஸ்வரி மேடத்தை செய்ய விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்திராணி சொல்கிறாங்க. எப்படியாவது நான் செய்ய வைப்பேன் அப்படின்னு வந்து நம்ம கபிலனை மிரட்டிக்கிட்டு வர்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வர்மா வந்து இவன் கபிலன் மட்டும் அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளாட்டுனா நான் போவேன், நேரடியாக போய் வந்து நம்ம கபிலனை போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து திட்டவட்டமாக இருக்காங்க. அதை பற்றி தான் வந்து இங்கே இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க, இங்கே அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளணும் அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம கபிலனுக்கிட்ட வர்மா வந்து கொடுக்குறாங்க. கபிலன்கிட்ட ஃபோனை போட்டு, இந்த பாரு கபிலா, நீ வந்து எப்படியோ அகிலாண்டேஸ்வரி தங்கச்சி பையனுக்கு கல்யாணத்துக்கு குடும்பத்தோடு போயிருப்ப, அங்கே வச்சு அகிலாண்டேஸ்வரி கதையை முடிக்கணும். என்ன வருமா, என் அக்காவோட நெருங்கிய எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரில் இருக்காங்க அகிலாண்டேஸ்வரி, அப்படி இருக்க நேரம் நான் உங்களை போட்டுதல்னா எங்கள் அக்கா என்ன விட மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம், டே எனக்கே ரூல்ஸ் போடுறியா, கண்டிப்பாக நீ போட்டு தள்ளுற அந்த அகிலாண்டேஸ்வரியை, இல்லாட்டுனா என்ன செய்வனி எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம வர்மா சொல்லதை நம்ம கபிலனால் தட்ட முடியலை. நம்ம கபிலன் வந்து வர்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து மறைஞ்சு நின்று நம்ம இந்திராணியும் கேட்டுட்டாங்க. என்ன வேலை பார்க்குறான் கபிலன், இந்த ஏடி சொன்னது உண்மைதானா, அகிலாண்டேஸ்வரி மேடத்தை இப்போ போட்டு தள்ளதுக்கு வந்து கபிலன் வந்து ரெடியாகிறான். ஏடி ஏற்கனவே வர்மா கூட வந்து உங்கள் தம்பி கபிலனுக்கு தொடர்பு இருக்குது, இவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சொன்னால், நான் அப்போ சாதாரணமாக ஏடி தான் பொய் சொல்கிறா, என் தம்பியை வந்து மாட்டி விட பார்க்குறா அப்படின்னு எல்லாம் நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சுட்டு இதை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. டே ஏதாவது பிரச்சனையாடா என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு வந்து நம்ம கபிலனுக்கு பின் சைடு வந்து தோளில் கை வைக்கிறாங்க. உடனே வந்து கபிலன் திடிக்கிறாங்க. ஐயோ அக்கா, நான் பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. நம்ம கபிலன்ட்ட இப்போ இதை கேட்கக்கூடாது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி அந்த ஏடி சொன்னது என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு, இந்த கபிலனுக்கு வர்மா கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னது இப்போ உண்மை ஆயிடுச்சு. ஆனால் இவனை சாதாரணமாக இடப்படக்கூடாது கபிலனை, இவன் கபிலன் நல்லவன் இல்லை அப்படின்னு வந்து இந்திராணிக்கு தெரிஞ்சது. ஏதாவது பிரச்சனையாக சொல்லு கபிலா, நான் சால்வ் பண்ணுறேன், அக்கா மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு இருக்குதுன்னா சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இந்த கபிலன் ஒன்றும் இல்லைக்கா, நான் சும்மா தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு நவுட்டி விட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அகிலாண்டேஸ்வரியை போடுடா கபிலா அப்படின்னு வந்து டார்ச்சருக்கு மேல் டார்ச்சர் நம்ம வர்மா, வேற வழி இல்லை, நம்ம அகிலாண்டேஸ்வரிக்கு கொல்லத்துக்கு கண்ணையும் எடுக்கிறாங்க. நம்ம அகிலாண்டேஸ்வரி வந்து நம்ம அயலியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் கபிலன் வசமாக இவளை போட்டு தள்ள, இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செமையாக வந்து கண்ணை எடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் வர்மாவோட ஆட்கள் வந்து நம்ம கபிலன் போட்டு தள்ளாட்டா கபிலனை போட்டு தள்ளணும் அதுக்காக அப்படின்னு வந்து கொஞ்சம் பேர்த்தையும் அனுப்பி விட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அயலி
வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. அயலி மேலே சாமி இறங்குது. கபிலனையும் வந்து அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அகிலாண்டேஸ்வரி மேடமே அரண்டு போய் நிற்கிறாங்க. அயலியே உண்மையாட்டே அர்ச்சனாவோட பொண்ணு தான் அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா வர்மா அனுப்பின ஆட்கள் அவ்வளவத்தையும் அடித்து ருத்ர தாண்டவம் ஆடிட்டாங்க. நம்ம அயலி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம கபிலன் வந்து அப்படியே அடி வாங்கி வந்து அப்படியே தெவங்க கிடக்குறான். ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணிக்கு தெரியவது நம்ம கபிலன் வந்து அங்கே வந்து சாவ நிலையில் உயிருக்கு போராடா அப்படின்னு வந்து ஓடி உனக்கு இந்த நிலைமைக்கு ஆக்குனது யார் கபிலா சொல்லு, நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம அயலியை வந்து காட்டி கொடுக்கலாம். ஆனால் அயலியை காட்டி கொடுத்தா அயலி வந்து காப்பாற்ற தான் அகிலாண்டேஸ்வரி மாடத்தை காப்பாற்ற தான் வந்து இப்படியெல்லாம் பண்ணுனான்னு சொல்லுவா. ஏன்னா வந்து நான் வந்து போட்டுதல வந்தேன் அகிலாண்டேஸ்வரியா அப்படின்னு வந்து சொல்லிட்டானா அவ்வளோதான். அக்கா வந்து என்ன எதுக்குடா நீ வந்து நான் வந்துட்டு அப்போவே சொன்னேன்ல வர்மா கூட உனக்கு தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து அக்கா சொல்லிடுவா. அக்கா கிட்ட என் நம்பிக்கை என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை எல்லாமே வந்து போயிடும். அதனால் கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடாது. அக்கா என்னை யாருன்னு தெரியலை, என்னை அடின்னு அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கபிலனத்தை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம இந்திராணிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். உன்னோட தம்பி கபிலன் வந்து நல்லவன் இல்லை, அந்த வர்மா கூட தொடர்பு இருக்கு. ஏன்னா என்னை போட்டுதல்ல வந்தவன் அவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னு வந்து அகிலாண்டேஸ்வரி அப்படியே வந்து நினைக்கிறாங்க. அப்போ தான் அகிலாண்டேஸ்வரிக்கு கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம அயலி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிட்டேன் மேடம், இந்த விஷயத்த அவங்க தம்பியை வச்சு சொன்னால் அக்காவால் தாங்க முடியாது, அதனால தான் இருக்கேன், அதனால தான் நாங்களும் வந்து சொல்லலை. உண்மையாட்டே அவன் வந்து அந்த வர்மா கூட தொடர்புள்ளவன் தான். இவ்வளோ ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்துட்டு எப்படி அந்த மாஃபியா கும்பல் தலைவன் போதை மருந்துகள் கடத்தல் மன்னன் அந்த வர்மா கூட வந்து கபிலனுக்கு தொடர்பு வந்து அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதை பற்றிய டீட்டெயிலை தேடிக்கிட்டு தான் நாங்கள் இருக்க மேடம் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் அயலி நீ வந்து உண்மையான டீச்சர் தானே அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை உங்கள்கிட்ட சொல்லுறதுக்கு என்ன, நான் ஒன்றும் சிவாயம் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே இருந்து போகிறாங்க அகிலாண்டேஸ்வரி. சரி குட் அயலி, நீ அர்ச்சனாவை மாதிரியே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உண்மையாட்டே நீ என் பொண்ணு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டி பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இங்கே கல்யாணம் வந்து முடியுது. அங்கே நம்ம வர்மா கிட்ட ஆட்கள் அடியை வாங்கிக்கிட்டு ஓடி போய் நம்ம நினச்சது ஒன்று நினைக்காதது ஒன்று, ஒருத்தங்க மேலே சாமி வந்து எங்களை அப்படியே சூலாயுதத்தை எடுத்து கறக்கி வச்சு எங்களை அடித்தாங்க. அதில் எங்களால் தாக்கு பிடிக்க முடியலை. அப்போ கபிலன் என்னடா செய்துட்டு இருந்தான், அவன் கிட்ட கன் இருந்துல கபிலனா, அவனையும் பிச்சு உதறிட்டான். அந்த பொண்ணு யாரு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதை பற்றி தெரியல, அவள் வந்து அப்படியே பார்க்கறதுக்கு காளி கணங்கா இருந்தா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்னடா சொல்லுற புதிர் போடுற, ஆமாம் அவள் உங்களுக்கு சவாலாக இருக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அகிலாண்டேஸ்வரியை காப்பாற்றினதும் அவள் தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எல்லாமே அர்ச்சனா கணக்கு திரும்ப வந்தது மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து நம்ம வர்மா வந்து யோசிக்கிறாங்கங்க.